ஸ்பைல்ட். வாங்க இப்போ உள்ள போலாம். ஓகே. ஹாய் फ्रेंड्स, நான் தான் உங்களோட வெண்பா. வீடியோ மேக் பண்ணலாமா? நாங்க பர்கூர் பக்கத்துல இருக்க குட்டகாட்ல இருக்கோம். இங்க மனிதர்கள் வாழக்கூடிய அடையாளமே இல்லையே. சரி வாங்க போய் தேடி பார்க்கலாம். Sing in the rain. ஆரம்பிச்சாண்டா. I am flying in the rain. I am flying. Sing in the rain. ஆரம்பிச்சாண்டா. I am flying in the rain. I am flying. Sing in the rain. ஆரம்பிச்சாண்டா. I am flying in the rain. I am flying. இதுதான் இறந்தவங்களோட சமாதி. நம்ம முன்னோர்கள்லாம் இறந்த உடனே இங்க தான் புதைச்சிருப்பாங்க. இங்க மேல பூலாம் அழகா மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கு. நல்ல வாசம் தருது. இங்க அழகான இயற்கை சூழலா இருக்கு. கிளிகள்லாம் இந்த சத்தம் போடுறது உங்களுக்கு கேக்குது தானே? கேக்குது பாருங்க. பூ இதை நம்ம வந்து வீடு போகிறதுக்கு எடுத்துப்போம். இந்த இங்க பாருங்க, இங்க ஒரு யானையோட சாணம் இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன், யானையோட சாணம் தான் நினைக்கிறேன். ஆமா, இது இப்பதான் போட்டிருக்கு. அதனால இந்த யானையோட இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க ஏதாவது புழுகு ஏதாவது கடிச்சா கூட இது சாப்பிடலாம். ஓகே. நமக்கு அது ஈரப்பதத்தை கொடுக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு புழுகு இருக்கு. இதை நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்கு, அதனால சாப்பிட முடியல. பட் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இது சாப்பிட்டா நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பூச்சி தான் நான் முன்னாடியும் சாப்பிட்டேன். கையில எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. அதோட 2 கொடுக்க மட்டும் எடுத்துட்டா சாப்பிடறதுக்கு உகந்த பொருள் தான். நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வேணாம், இது உங்களுக்கு சத்தம் கேட்குது தானே? இங்க ஏதோ விலங்குகள்லாம் நிறைய இருக்கு. பாத்தீங்களா அந்த சத்தம் கேக்குதா? அங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த குடிசைலாம் இருக்கு. வாங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். நம்ம அது வேற ஏதாவது இது நம்மளையே பார்த்துட்டு இருக்கு. இது நம்மள தாக்கிறதுக்காக அறிகுறி நிறையவே இருக்கு. வாங்க நம்ம சேஃபா எங்கேயாவது போயிடலாம். பாருங்க, அங்க ஏதோ ஒரு காட்டுவாசி வராங்க. கிழங்கெல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது சாப்பிடலாம். நம்ம இது நம்ம சாப்பிடுறதுக்காக கிழங்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. கையில் கொடுக்காத. சாப்பிடுற உணவு தான். இதை சாப்பிடுறதுக்கான உணவு எங்க நம்ம டீ போட்டு காஃபி போட்டு பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க காட்டுக்குள்ள எங்கயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா நல்லா சர்வை பண்ண கத்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, பை. மாட்டிக்கிட்டீங்க